ஹாய் அம்மீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். ஸோ ஹிஸ் லவ் ஃபார் ஹிம் லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த பார்ட் புரியும். சரி வாங்க ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். சார், நான் அந்த ஃபால்ட்டை கண்டுபிடிச்சிட்டேன் சார். ஆனால் இன்னும் தெரியல, மறுபடியும் எரர்னு காட்டிகிட்டே இருக்கு. ஜங்கு, டோன்ட் கிவ் மீ சில்லி ரீசன்ஸ் ஜங்கு. உனக்கு இங்கே வேலை கிடையாதுன்னா கிடையாது தான். சார் என்ன சார், இது ஒரு சின்ன ப்ராப்ளம், இதுக்கு போய் இங்கே பாரு ஜங்கு, உனக்கு பல தடவை சொல்லிகிட்டு இருக்க முடியாது. இங்கேருந்து போயிடு, அவ்வளோதான். மறுபடி என்னை டென்ஷன் ஆக்கிட்டு இருக்காத சார். ஆனால் ஜங்கு, ஐ செட் கெட் அவுட் சார். ஓகே சார், போயிட்டு வந்துடுறேன். நான் எல்லாமே எப்படி இங்கே வேலை நடத்துறது நானும் பார்த்துறேன். ஆமாம், அப்படியே நீ இருந்தால் மட்டும் எல்லாம் கிழிச்சிருவியோ சார்? மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். போடா இங்கேருந்து மொதல். ஜங்குக்கை அப்படியே கம்பெனியை விட்டு வெளியே துரத்திடுறாங்க. அதில் ஒரு ஃபால்ட் இருந்திருக்கும். அதை ஜங்குக் எவ்வளவோ ட்ரை பண்ணி கரெக்ட் பண்ண பார்த்துருப்பான். ஆனால் மறுபடியும் எரர்னு காட்டினால ரொம்ப டென்ஷன் ஆகி ஓனர் தான் வெளியில் துரத்திருப்பார். ஓனர் வேணும்னே துரத்துன மாதிரி தான் ஜங்குக்கு ஃபீல் ஆகிருக்கும். என்னென்னு தெரியல, ஆனால் அவன் பாட்டு பேக் எடுத்துகிட்டு இப்போ நேராக வீட்டுக்கு தான் வரான். என்ன ஜங்குக்கா, சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்ட? எப்பயும் லேட் ஆகும். தயம், நான் இப்போ பேசுகிற மூடில் இல்லை தயம். என்ன ஆச்சு? கம்பெனியில் மறுபடியும் எதுவும் ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என் கண்ணை பார்த்து சொல்லு. நீ இப்பயும் போய் பேச மாட்டே ஜங்கு. சொல்லு, என்னாச்சு? வேலை போயிடுச்சு தயம். என்னடா சொல்கிற? வேலை போயிடுச்சா? ஏன், என்னாச்சு? நான் தான் சொன்னேன்ல, அடிக்கடி அந்த ஓனர் சும்மா என்னை டார்கெட் பண்ணிகிட்டே கிடக்குறான். இன்னைக்கு நினச்சதை சாதிச்சிட்டான். என்னப்பா இப்படி சொல்கிற? இப்போ வேலைக்கு என்ன பண்ணுறது? நான் வேணா அவங்க அதெல்லாம் வேணாம். நீ பேசாமல் இரு. நான் முடிஞ்ச அளவுக்கு வேறு ஏதாவது ஜாப் கிடைக்குதான்னு ட்ரை பண்ணுறேன். நீ எதுவும் ரிஸ்க்லாம் எடுக்காதண்ணே. ஆனால் ஜங்கு, சொன்னால் புரிஞ்சுக்கோடா. உன்னை ரிஸ்க் எடுக்க வைக்கவோ, உன்னை ஹர்ட் பண்ணுறதுக்கோ உன்னை கல்யாணம் பண்ணல. ஏய், நான் அப்படி சொல்லலப்பா. எனக்கு புரியுது நீ எப்படி சொல்ல வரேன்னு. பட் ஆனால் நீ வீட்டில் இரு போதும். உனக்காக நான் இருக்கேன். உனக்காக நான் வேலை பார்க்குறேன். எந்த ஒரு கஷ்டத்தையும் அனுபவிக்க வேணாம் ப்ளீஸ். ஜங்கு, இங்கே வா. என்ன செய்யும்? என்ன பாரு. இங்கே பாரு, எவ்வளோ ஹேர்டல்ஸ் வந்தாலும் உன் கூட சேர்ந்து ஃபேஸ் பண்ண நான் இருக்கேன்டா. கண்டதே நினச்சி மனசை குழப்பிக்காத என்ன. உனக்கு சப்போர்ட் பண்ண நான் இருக்கேன். என்னன்னாலும் எனக்கு தெரியும்டா, தெரியும். அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நான் இப்போ என் வாழ்க்கையவே ஓட்டிகிட்டு இருக்கேன். தயாங், அம்மா, ஆண்டி, அம்மா இங்கே. அது நாங்கள் மார்க்கெட் பக்கம் போனோமா, அதான் அப்படியே ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் வாங்கினோம். உங்களுக்கும் சேர்த்து வாங்கினோம், அதை கொடுத்துட்டு போகலான்னு வந்தோம். ஏம்மா சொல்லியிருந்தா நான் வந்து வாங்கிக்க மாட்டேனா? இல்லைப்பா, பார்த்தே ஒரு 1 வீக் ஆச்சுல, அதான். அட என்ன, இங்கே ஆப்போசிட் ஸ்ட்ரீட்டில் தானேம்மா இருக்கோம், அதுக்குள்ளே மிஸ்ஸிங் ஃபீலா? என்ன, என் பிள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன், அப்புறம் அவங்க அம்மா நான் மிஸ் பண்ணாமல் வேறு யார் மிஸ் பண்ணுவான்? அது சரி. ஆண்டி உள்ளே வாங்க. தயம், எப்படி இருக்க? எனக்கு என்னம்மா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். தயம் இங்கே வா. என்னப்பா? வேலை போனதை பற்றி 2 பேர்டையும் சொல்ல வேண்டாம். சரி. சரி, நீங்கள் உட்காருங்க, உங்களுக்கு போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன். இரு, நீ இப்போ தானே ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்க. நீ போ. நீ போப்பா, நான் பார்த்துக்கிறேன். சரி தயம். அப்படியே இப்போது 4 பேரும் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. சரி ஜங்குக்கா, தயம், பார்த்துருங்க, நாங்கள் போயிட்டு வரோம். ரிதமும் ஜேசியும் உங்களுக்கு கேட்டதாக சொல்ல சொன்னாங்க. அப்படியா? அவங்கள வேறு மறந்துட்டேன். நான் வந்து ஒரு நாள் பார்க்குறேம்மா. சரி, பார்த்து இருந்துக்கோ தயாங். பாய்மா. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஜங்குவுக்கு ஒரு கம்பெனி முன்னாடி தான் நின்றுட்டுருக்கான். அட்லீஸ்ட் இந்த கம்பெனிலையாச்சும் வேலை கிடச்சா நல்லாயிருக்கும். ஆனால் இன்னும் என்னையவே டார்கெட் பண்ணிகிட்ருக்கானுங்க. இவனுங்களுக்குலாம் இதே பொழப்பு போல். எக்ஸ்கியூஸ் மீ மேம். உள்ளே வாங்க ஜங்கு. நீங்கள் தான் ஜங்குக்கா? ஆமாம் மேம். ஓகே, டெல் அபவுட் யுவர் செல்ஃப். ஸோ ஜங்குக்கும் அந்த இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிகிட்ருக்கான். எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் உங்கள்
ப்ரீவியஸ் கம்பெனியில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி உங்கள் ஃபைலில் இந்த மாதிரி டிஃபால்ட்டாக அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்களே. என்ன சொல்கிறீங்க மேம்? பிளாக் மார்க் இருக்கனால உங்களுக்கு கம்பெனியில் வேலை கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் சங்கோக். மேம் அது உண்மையை சொல்ல போனால் அங்கே என்ன நடந்ததுன்னா எனக்கு புரியுது சங்கோக். பட் ஐ கான்ட். ஐம் ஸோ சாரி. பட் யூ ஆர் சச் அ ஹார்ட் ஒர்க்கர். உங்களோட ஸ்பீச்லேயும் சரி, நீங்கள் சொன்ன விதம், ஆன்சர் பண்ண விதம், எவ்ரிதிங். பட் ஐம் ஸோ சாரி. வேலை கொடுக்குறது ரொம்ப கஷ்டம். அதையும் தாண்டி கொடுத்தா கம்பெனிக்கு கெட்ட பேர். மேம் என்ன மேம்? சாரி சங்கோக். இதுக்கு மேலேயும் ஐ கான்ட் டேக் ரிஸ்க். இட்ஸ் ஓகே. தேங்க்யூ மேம். ஸோ ஜங்குக் இப்படி தான் 4 கம்பெனி ஏறி இறங்கி இன்டர்வியூ அட்டன் பண்ணுறான். அந்த ஒரு பிளாக் மார்க்னால இவனுக்கு எங்கேயுமே வேலை கிடைக்கவே மாட்டேங்குது. ஸோ கடைசியாக ஒரு டீ கடை முன்னாடி போய், அண்ணா ஒரு டீ. இதை போடுறேன்ப்பா. கடுப்பாக இருக்குது. அப்படி ஏறி இறங்கி ஒரு வேலை பார்க்குறதுக்கு ஒரு டீ கடையை வச்சுட்டு போயிடலாம் போல். ஆமாம் தம்பி, கரெக்டு தான். நானும் ஐடி கம்பெனிலாம் வேலை பார்த்தேன். இப்போ பாருங்கள், அந்த டீ கடை தான் வச்சுருக்கேன். என்னென்ன சொல்கிறீங்க? ஆமாம் தம்பி, இப்போது நம்ம நல்லாவே உழைச்சி கொட்டினாலும் இந்த நமக்கு பின்னாடி ஒரு சாத்தானுங்கன்னு தெரியும். அதுக்கு தேவையில்லாமல் ஏதாவது பிரச்சனையை உண்டுபடுத்துங்க. ஐயோ ஆமாண்ணே, எனக்கு பின்னாடி ஒரு சாத்தம் தெரியுது. அதனால தான் இப்போ எனக்கு ஒரு இடத்துல கூட வேலை கிடைக்க மாட்டேங்குண்ணே. சரி விடுப்பா, சூடாக டீயே குடி, கொஞ்சம் மனசாதலாக இருக்கும். கொண்டாங்கண்ணே. ஜங்குக், அது அது தயா அப்பா இல்லை அங்கிள். ஹலோ ஹலோ அங்கிள். போதும் போதும் மரியாதெல்லாம். என்ன வேலை போயிடுச்சாமே கேள்விப்பட்டேன். உங்களுக்கு எப்படி? நான் பிஸ்னஸ் மேன், எனக்கு எப்படி தெரியாமல் இருக்கும்? ஓ ஆமாம் அங்கிள். நான் ஃபால்ட்டை கண்டுபிடிச்சி கொடுத்தோம், மறுபடியும் எரன்னு வருது. அது ஒரு சின்ன காரணம், அதை சுட்டி காட்டி வேலையை விட்டு தூக்கிட்டார் இருந்தாலும். சரி என்ன பாரு அங்கிள். இல்லை நான் ஒன்று சொன்னால் கேட்டுப்பியா? சொல்லுங்க அங்கிள். நான் உனக்காக ஒரு ஜாப் தரேன். அங்கிள் என்ன சொல்கிறீங்க? ஆமாம் நிஜமாக தான், உனக்காக ஒரு ஜாப் தரேன். நீ அங்கே போய் வேலை பார்க்கலாம். ஆனால் நம்ம ஊரில் இல்லை, வெளியூரில். அங்கிள் எப்படி தயவங்க விட்டுட்டு? ஓ ஆமாம்ல, எனக்கு ஒரு பையன் இருந்தான். எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. உனக்கு நான் ஜாப் போட்டு தரேன். ஏன்னா உன்னோட ஹார்ட் ஒர்க் பற்றி நிறைய கேள்விப்பட்டேன். அந்த இடத்துல நீ கரெக்டாக வேலை பார்க்கலாம். எனக்கு என்னமோ அங்கே நீ செட் ஆகுன்னு தோணுது. அங்கிள் அது என்ன வேலை? நீ இப்போ என்ன வேலை பார்த்துட்ருக்கியோ அதே வேலை தான். அங்கே போய் நீ அதை பார்க்கலாம். நிஜமாவா? நிஜமாக தான் ஜங்கோ. உனக்கு 1 வீக் டைம் தரேன். நீ ரெடி ஆகிட்டு எனக்கு கால் பண்ணு. இந்த என்னோடய விசிட்டிங் கார்டு. தேங்க்ஸ் அங்கிள். ஓகே டேக் கேர். ஸோ அப்படியே சொல்லிவிட்டு தயங்கோட அப்பா அங்கேருந்து கிளம்பிடுறாரு. என்ன இந்தெல்லாம் வராரு, கார்டு கொடுக்குறாரு, வேலை தரேங்கிறாரு. என்னமோ நடக்குதே. பரவாயில்ல, வேலை கொடுக்குறாருல, அது வரைக்கும் சந்தோஷம். இப்போ நேராக ஜங்கு வீட்டுக்கு தான் போகிறான். தயோங் 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 எங்கடா இருக்க? உன்னாட்டி? இதோ வரேன்ப்பா, கிச்சனில் இருக்கேன். என்னாச்சு சார்? ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்கு. ஆமாம், வேலை கிடச்சிருச்சா? எப்படிடா கரெக்டாக கண்டுபிடிக்கிற? நான் யாரு? என் பொண்டாட்டி. சரி சரி, எங்க எப்போலேருந்து கூப்பிட்டுருக்காங்க? அது அது நான் சொன்னா நீ திட்டக்கூடாது. திட்டமாட்டேன், சொல்லுடா. உங்கள் அப்பாவை பார்த்தேன். எங்கள் அப்பாவையா? கிட்டத்தட்ட ஒரு 7 கம்பெனிக்கிட்ட ஏறி இறங்கி எல்லாத்துலேயுமே ஓட்டிக்கிச்சுடா. அது அந்த ஓனர் பார்த்து வச்ச வேலை தான். பிளாக் மார்க் வச்சு கொடுத்துட்டான் தயம். அதனால எங்கேயுமே ப்ளேஸ் பண்ண முடியல. என்ன சொல்கிற சங்கு? அப்புறம் எப்படி வேலை? உங்கள் அப்பாவா வந்து பேசினாரு, எனக்கு ஜாப் போட்டு தரேன்னாரு. இதோ விசிட்டிங் கார்டு கூட கொடுத்துட்டு போயிருக்காரு. என்ன சொல்கிற? அந்த ஆள் வந்து உனக்கு ஜாப் போட்டு தராரா? ஆமாம்,
ஏன்? இல்லை, என்னால் அவரை நம்ப முடியாது ஜங்குக். அவர் ஏதாவது பிளான் கூட வச்சுருக்கலாம்ல. இல்லை, ஜாப் போட்டு தரேன்னு சொல்லியிருக்காரு. அது வரைக்கும் இங்கே பாரு, நீ எப்படி அவரை நம்புற? சொந்த அப்பாவை நானே நம்பலை. எப்படி ஜங்குக் நீ? தயம், இப்போதைக்கு வேற வழி இல்லை தயம். சொன்னா புரிஞ்சுக்கூடா. என்னமோ சொல்கிற. சரி, வேலை எங்க? அது இங்கே இல்லை, வெளியூரில். என்ன சொல்கிற நீ? எப்படி நீ என்னை விட்டுட்டு தனியெல்லாம் போய் ஒன்றும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏய், சொன்னா புரிஞ்சுக்கூடா, நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணணும்டா. என்ன ஜங்குக் நீ இப்படி என்னை தனியாக விட்டுட்டு போய் நீ எங்கள் வேலை பார்த்து என்ன சந்தோஷப்பட போகிற? ஏய், நான் அப்படி சொன்னேனான்னு சொல்லு. இல்லை, இருந்தாலும் சொன்னால் புரிஞ்சுக்க பொண்டாட்டி. நீ கேட்பல, எனக்கு தெரியும். 1 வீக் எப்படிங்கிறதுக்குள்ள ரொம்ப வேகமாக போயிடுது. அங்குக்கா போயே ஆகணுமா? ஆயிட்டையும் மீண்டும் மீண்டுமா? என்னடா பொண்டாட்டி, சொன்னால் புரிஞ்சுக்கல. நீ ஏன் இப்படி பண்ணுற? என்ன என்னை தனியாக விட்டுட்டு நீ மட்டும் போகிறல்ல, போனால் 2 பேரும் சேர்ந்தா போன என்ன? ஐயோ, அப்படி கிடையாதுப்பா. அது ஒன்றும் பெர்மனன்ட் ஜாப் கிடையாது. இப்போதைக்கு நம்ம லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு அது ஒன்று தான் இருக்குது. அம்மாவும் வீட்டில் வெட்டியாகவும் உட்காந்துருக்க முடியாது. அப்புறம் உங்கள் அப்பா என்ன நினைப்பா சொல்லு? அவர் என்ன நினச்சா எனக்கு என்ன? காசு இல்லாமல் உன் கூட வாழ சொன்ன கூட நான் வாழ்வேன். அது சரி, டெய்லி சோத்துக்கு என்ன பண்ணுவேன்? டைலாக் விட வேண்டியது. ஆமாம், டைலாக் விட்டுறாங்க. உண்மையாக லவ் பண்ணா எல்லாம் பேச தாண்டா வரும். அது சரி, அப்போ நான் உங்கள்கிட்ட என்ன பொய்யா லவ் பண்ணுறோமா? விட்டுச்சேண்ணா அப்புறம் என்னடா? சரி, டைம் ஆச்சு, ஃப்ளைட்டுக்கு நான் அப்படியே கிளம்புவா. காரில் நான் உன் கூட வருவேன். வந்துட்டு நானே ஒன்று ட்ராப் பண்ணுறேன். பண்ணிவிட்டு அப்படியே நான் போகிறேன்னு. ப்ளீஸ் 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 ஜங்குக்கா. ஐயோ, எதுக்கு இத்தனை ப்ளீஸ்? சரி வா போவோம். கேப்லாம் எதுவும் புக் பண்ணல நீ? பண்ணலை. நான் கொஞ்சம் பண்ணலான்னு போனேன், அதான் நீயே. ஆமாம், நான் தான் கூட்டிகிட்டு போவேன், நீ வா. ஸோ தயங்கம் அப்படியே காரை ஸ்டார்ட் பண்ணுறான். அப்படியே அந்த காரே ரொம்ப அமைதியாக போகுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கவே இல்லை. அப்போது ஜங்குக் தான் இப்போ தயாங் கையில் கை வைக்கிறான். ஜங்குக்கா, இங்கே பாரு தயாங், உன்னோட பெயின் எனக்கு புரியுது. அதே மாதிரி நீ இன்னும் புரிஞ்சுக்கணும்ல. ப்ளீஸ் ஃபீல் பண்ணாத. நான் அப்பப்போ வந்து நீ பார்க்குறேன். தயவு செய்துடா, நீ மூஞ்சி இப்படி வச்சுக்காதடா. நல்லாவே இல்லை உனக்கு. சரி, வச்சுக்கலாம். ஏர்போர்ட் வந்துருச்சு, போகலாமா? உள்ளதான் இப்போ அப்படியே அங்கே நின்றுட்டுருக்காங்க. சரி, பார்த்து போகணும். அப்பப்போ கால் பண்ண, சரியா? அதெல்லாம் மறக்காமல் பண்ணிடுவேன். சரி, எனக்கு ஹக்கு கிஸ்ஸு அதை கொடுக்காம போவேனா? என் உலக பொண்டாட்டி. பார்த்து போயிட்டு வா. எதுனாலும் எனக்கு கால் பண்ணு, சரியா? சரிடா, நீயும் பார்த்துறேன்னு. பாய். பாய் ஜங்குக்கா. ஸோ ஜங்குக்கும் அப்படியே உள்ளே போயிடுறான். இங்கே தயாவுக்கு தான் ஒரு மாதிரி இருக்குது. பட் ஆனால் அவனால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதனால் அக்செப்ட் பண்ணிக்கிறான். நேராக அப்போ வீட்டுக்கு தான் போகிறான். வீட்டுக்கு போனோடனே கால் பண்ணுறான். ஏய், என்னடா இப்போ தான் பார்த்தோம், அதுக்குள்ளே கால் பண்ணியிருக்க? நான் ஃப்ளைட்டில் ஏறிட்டேன். ஃப்ளைட்டில் பேச முடியாது, தெரியும்ல? தெரியும். ஆனால் ஒரு லவ் யூ சொன்னியாடா நீ போகும்போது? மறந்துட்டேன்னு. ஆமாம், எல்லாத்தையும் மறப்பேன். கொஞ்ச நாளில் அங்கே வேலை பார்க்க ஆரம்பிச்சோன்னே என்னையும் மறந்துடுவேன். ஐயோ, அப்படிலாம் இல்லை தயம். லவ் யூ ஸோ மச். லவ் யூ டூ. அது என்ன லவ் யூ டூ? ஒழுங்கா சொல்லு. எப்போ நீ என்ன மாதிரிலாம் பேசுகிற? சரி சரி, சீக்கிரம் சொல்லு. இங்கே அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லவ் யூ ஸோ மச். சரி, பார்த்துருந்துக்கோ. நான் ரீச் ஆகிட்டு உனக்கு கால் பண்ணுறேன். சரிப்பா, பாய். பாய். டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ தயாங் தான் எப்படா ஜங்குக் கிட்டேருந்து கால் வரும்னு அப்படியே எங்கிட்ட அங்கிட்ட ஒலாத்திட்டு இருக்கான் பெட்ரூம்குள்ளே. இந்த ஜங்குக் ரீச் ஆனானா இல்லையா? ஒரு கால் கூட இல்லை. அப்படி என்ன, அதுக்குள்ளே மறந்துட்டானா? அதுக்குள்ளே ஒரு கால் வருது. ஜங்குக் 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 இல்லையா? சொல்லு ஜிமின். என்ன மச்சான், ஜாலி பண்ணிட்டுருக்க போல. ஒட்டி வாயை உடச்சிருவேன். உனக்கு என்ன தெரியாதா? ஆமாம் சொன்னேன். அது என்னடா வந்து பார்க்குறேன்னு சொல்லியிருக்காள், அப்புறம் என்ன? ஓ ஜிமினா, உனக்கு என்ன தெரிய போகுது? நீ
இவங்க விட்டுட்டு ஒரு ஒரு நாள் இருப்பியா? ஐயோ! என் பொண்டாட்டிய விட்டு என்னால் அப்படிலாம் இருக்க முடியாது. உனக்குன்னா ஒரு நியாயம், எனக்குன்னா ஒரு நியாயமா? என்ன நியாயமா? ஏய் இதெல்லாம் உலகாதடா. சரி வை 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 ஜங்கு கடிக்கிறான். அட பாவி பேசி தொலை. கான்ஃபரன்ஸ் போடு. ஏய் வேணாம் ஓடுன்னு சொன்னேன். சரி போடுறேன், அமைதியா இரு. ஹலோ ஜங்குக்கா. முன்னாடி வந்து ரீச் ஆகிட்டேன். எனக்கு ஒரு குவார்ட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, அங்கே தான் இருக்கேன். அப்படியா? எல்லாம் சேஃபாக இருக்குல்ல? ஓகே தானே உனக்கு? கம்ஃபர்டபுளா? ஏய் உதறாத என்ன, இங்கே எல்லாமே எனக்கு ஓகே தான். சரியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு ஒரு கிஸ்ஸு மட்டும் கிடைக்குமா? எதே கிஸ்ஸா? ஜிம்னு கேட்டால் வாய்த்துங்க. ஏய் ஜிமின், நீ லைனில் தான் இருக்கியா? சொல்லி துறைக்க வேண்டியதானே? அது சரி, என்னைய நடுவில் வச்சுட்டு அப்போலேருந்து இப்போ வரைக்கும் தெரியலடா. டேய் நான் தான் கான்ஃபரன்ஸ் வேணான்னு சொன்னேன், நீ தானே என்னமோ பெருசாக போட சொன்னேன். மச்சாங்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சுல. பேசு மச்சான், பார்த்து இருந்து கூடா, எதுனாலும் கூப்பிடுண்ணே, உடனே கிளம்பி வந்துடுறேன். அம்மா நீ எங்கே இருக்க? அது ஊர் பேர் தெரிலடா. நான் கரெக்டா இதை ஊர் பேர் தெரிலையா? ஊர் பேர் தெரியாமல் எங்கடா நீ வேலை பார்ப்ப? தெரியடா, புது ஊராக இருக்கு. ஜங்குக்கு என்ன சொல்கிற? பார்த்து இருந்துக்கோடா ப்ளீஸ். சரி ஒன்றும் இல்லை, நீ ஒன்றே எமோஷ்னல் ஆகாத. அவன் வச்சான், அவன் தனியாக இருக்கிறான், நீ பார்த்து இருந்துக்கூடா. என்ன புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நான் பார்த்துக்கிறேன்டா. சரி 2 பேரும் பார்த்துக்குவேன். நான் ஃபோன் வைக்கிறேன், செம்ம டயர்டாக இருக்கு. ஜிமினு நீ போடா. போகிறேன். ஜெயம், ஒரு ஒரு விஷயம் சொல்லணும். என்னப்பா? இல்லை, இங்கே வந்து கொஞ்சம் கிளைமேட் குளிருது. ஐயோ ரொம்ப குளிருதா? இல்லை, நீ மட்டும் கிட்ட இருந்தேன்னா உன்னை கட்டி பிடிச்சிப்பேன்டா. நான் சொன்னா நீ கேட்குறியா? என்னை கூட்டிகிட்டு போன்னு? புரிஞ்சுக்கோடா, நான் பார்த்துக்கிறேன். சரி குட் நைட், நல்லா தூங்க. என்ன நான் மார்னிங் பேசுகிறேன். சரி பாய். நெக்ஸ்ட் மார்னிங் தான் காட்டுறாங்க. இப்போ ஜங்குக்கும் அவங்க கொடுத்துருக்க அந்த லொக்கேஷனுக்கு தான் போகிறான். உள்ளே போய் பார்த்தா அது ஒரு கம்பெனியே இல்லை, ஒரு இண்டஸ்ட்ரி. அங்கே எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்ருக்காங்க. இங்கே எனக்கு வேலையா? ஒரு வேளை சூப்பர்வைசர் வேலை கொடுத்துருப்பாங்களோ? மேபி இருக்கலாம். ஓய் தம்பி, இங்கே வாப்பா. என்னையா? ஒன்று தான், வா. என்னது இது? பேண்ட்டு ஷர்ட்டு நீட்டாக அயர்ன் பண்ணிவிட்டு யாரை பார்க்க வந்திருக்க? இல்லை, இங்கே வேலைன்னு சொன்னாங்க அதான். ஓ நீ தான் இந்த ஜங்குக்கா? ஆமாண்ணே நான் தான். சட்டையை கட்டு, பேண்ட்டை கட்டு. அண்ணே என்ன? ஆமாண்டா, உள்ள ட்ரௌசர் போட்டிருக்கல? போட்டிருக்கேன். இங்கே பாரு, விலாவாரியெல்லாம் உனக்கு விளக்கம் கொடுத்துட்ருக்க முடியாது. அதோ அந்த லாஸ்டில் மிஷினுக்கு வேலை பார்த்துட்ருக்காங்க, தெரியுதா? ஆமாம், அங்கே தான் நீ போய் வேலை பார்க்கணும். ஃபுல்லாக இப்படி பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு வராத. நீனா ஐடி கம்பெனியில் வேலை பார்க்க போகிற. ஆனால் அப்படி இங்கே எனக்கு சூப்பர்வைசர் வேலை இல்லையா? இது சூப்பர்வைசர் வேலையா? என்னப்பா தம்பி மாறி வந்துட்டே என்ன? அங்கே வேலை இருக்கு, போய் பார்க்குறதுனா பாரு, நான் போட்டு எடுத்துக்கிட்டு கிளம்பு. பார்க்குறேன். என்னது இதுதான் தேவங்கப்பா சொன்ன இடமா? எனக்கு ஒன்றும் புரியலையே. வாங்க, நீங்கள் தான் ஜான் ஜங்குக்கா? ஆமாம், உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்கள் கம்பெனி ஓனரு உங்களை பற்றி சொல்லியிருக்காரு. என்ன பற்றியா? ஆமாம், உங்கள் பேர் என்ன? என் பேர் யோன்சன். பார்க்க இவ்வளோ சின்ன பையனாக இருக்கீங்க, இங்கே வந்து வேலை பார்த்துட்ருக்கீங்க. அது உங்களை வெளியூரில் வேலை பார்க்க வைக்கிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தாங்களா? ஆமாம். இங்கே இருக்கிற முக்கால்வாசி பேர் இல்லை, எல்லாருமே வெளியூரில் வேலை பார்க்க போகிறோன்ற சந்தோஷத்தில் வந்து இங்கே வேலை பார்த்துட்ருக்காங்க. என்ன சொல்கிறீங்கன்னு ஒன்றும் புரியல. ஆமாம் ஜங்கு, எல்லாரையுமே ஏமாற்றி தான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அதுவும் கிம்தையும் உங்கள் ஒய்ஃபா? ஆமாம், அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இல்லை, அவர் பையனை தான் நீங்கள் தூக்கிட்டு போயிட்டீங்க, கல்யாணம் பண்ணிட்டீங்க, அப்படி இப்படின்னு என்னமோ பேசிகிட்டு இருப்பாரு ஓனர். ஓ
இது அந்த ஆளோட வேலை தானா? அவரை நம்பி இருந்ததுக்கு இப்போ இந்த விஷயத்த தயங்கிட்ட சொன்னா அவன் கண்டிப்பாக என்னை திட்டுவான். அப்புறம் இன்னொரு விஷயம். என்னது? இங்கே வந்தவங்க மறுபடி போகிறது அவ்வளோ சுலபம் இல்லை. என்ன சொல்கிறீங்க? அப்போ என் ஒய்ஃப், எங்கள் அம்மா, எனக்கும் புரியுது. எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுங்க. என்ன சொல்கிறீங்க? அம்மா, என் என் புருஷன் ஹோபி வேலை பார்த்துட்ருக்காரு. அவங்க வீட்டில் இந்த மாதிரி நான் வேலை பார்த்தா தான் ஏற்றுக்குவேன்னு சொல்லி தள்ளி விட்டுட்டாங்க. நானும் நம்பி வந்த கடைசியில் அது இங்கே இப்படி கிட்டத்தட்ட 5 வருஷமாச்சு என் புருஷன்கிட்ட பேசி. ஐயோ, என்னங்க சொல்கிறீங்க? இடையில பேசக்கூட விட மாட்டாங்க. அது திருட்டுத்தனமாக பேசினாதாங்க உண்டு. யோஞ்சன், ஓகே, அழாதீங்க. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு இருக்கும் கண்டிப்பா. ஏதோ தம்பி, என்னப்பா வந்த முத நாளே பேசிகிட்டு இருக்க? வேலையை பார்க்குறியா இல்லையா? இதோ பார்க்குறேன்னு. அப்படியே ஒரு 1 வீக் ஸ்கிப் ஆகுது. ஆனால் தயாங்க்கு ஒரு கால் இல்லை, மெசேஜ் இல்லை. தயாங் ரொம்ப பதறி போய் உட்காந்துருக்கான். என்ன போன ஒரு 1 வீக்கில் ஒரு கால் இல்லை, மெசேஜ் இல்லை, என்னாச்சு உனக்கு? ஐயோ, உடம்பெல்லாம் பதறுது, நடுங்குது. என்னால் ஒழுங்கா கூட நடக்க முடியல. கடவுளே. தயவங்க அப்படியே மயக்கம் போட்டுடுறான். அவ்வளோதான், அங்கே யாரும் இல்லை வேற. ரொம்ப நேரமாக தயவங்க அங்கேயே மயங்கி கிடக்குறான். அப்போ கரெக்டாக ஆப்போசிட்டில் யாரோ நடந்து வந்துட்டு இருப்பாங்க. வாசல் வழியாக யாரோ மயங்கி கிடக்கிறத பார்க்குறாங்க. ஏய், அண்ணா 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 தயவங்கண்ணா, அண்ணா முடிச்சு பாருண்ணா. ஐயோ, அண்ணனுக்கு என்னாச்சு? அண்ணா அண்ணா. ஹலோ, ஆம்புலன்ஸ். கட் பண்ணி இப்போ அப்படியே ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. டாக்டர், என் அண்ணாக்கு என்னாச்சுன்னு பாருங்கள் டாக்டர். மயங்கி மூச்சு பேச்சே இல்லாமல் கிடந்தாங்க. ஒன்றும் இல்லைம்மா, வில் டேக் கேர். ஓகே, வெயிட் ஹியர். ஸோ அப்படியே இப்போ வார்டுக்குள்ளே தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ செக் பண்ணி பார்க்குறாங்க. நீங்கள் யார்? நான் அவங்களோட சிஸ்டர். ஓன் சிஸ்டரா? ஆமாம் டாக்டர். என்னாச்சு எங்கள் அண்ணனுக்கு? பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. ஏன் இவ்வளோ பதட்டம் உங்களுக்கு? இஸ் ப்ரெக்னென்ட். என்ன சொன்னீங்க, நிஜமாவா? ஆமாம்மா, இஸ் 2 வீக்ஸ் ப்ரெக்னென்ட். அண்ணா என்னாச்சு? அவங்க ஹஸ்பண்ட் எங்க? ஆமாம், ஊரில் இருக்காங்களா? என்ன சொல்கிறீங்க? சரி, அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. இப்போதைக்கு அங்கே கொடுக்குற பில்ல டேப்லெட்ஸ் எல்லாத்தையும் மட்டும் வாங்கிட்டு போய்க்கோங்க. ஓகே டாக்டர். இப்போது உள்ளே போய் நம்ம ரிதம் தான் அவங்க அண்ணாத்தையும் அவங்க பார்க்குறா. அண்ணா, அம்மாவாக போகிறடா, சந்தோஷமாக இருக்கு. சித்தியாக போகிறேன், அம்மா தான் கூட இல்லையே. ஐயோ, என்ன சொல்கிறது இப்போது? அம்மாவுக்கு ஃபோன் அடிக்கலாமா? வேணாம்மா, அடிக்கலாம். ஹலோம்மா. சொல்லு ரிதம், எங்கடி போன? ஒரு காய்கறி வாங்கிட்டு வரதுக்கு இவ்வளோ நேரமா? இல்லைம்மா, அண்ணன் வீட்டில் மயக்கம் போட்டு விழுந்துருந்துச்சு. என்னாச்சு? ஐயோ, பதறாத, நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்துட்டேன். டாக்டர் செக்கப் பண்ணாங்க. என்ன சொன்னாங்க? அண்ணா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. இது நிஜமாவா பாப்பா? ஆமாம்மா. அண்ணா என்ன? மாமா ஊரில் இல்லைல்ல? ஐயோ, ஆமாம்ல. சரி விடு, நம்ம ஃபோன் பண்ணி சொல்லிக்கலாம். ஃபஸ்ட்டு நீ தயங்க நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா. சரிம்மா. அண்ணா, ரிதம், ஜங்கு. ஐயோ அண்ணா, இரு கொஞ்ச நேரம். இங்கே பாரு, ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணாத. நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க. என்ன? ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேண்ணா? விளையாடாதடி. இவ்வளோ விளையாடலாம் இல்லை. டாக்டர் இப்போ தான் சொல்லிட்டு போனாங்க. அப்படியா? ஜங்கு, நீ அப்பா ஆகிட்டடா, டாடா ஆகிட்ட.
இது ஜங்குக்கு கால் பண்ணி சொல்லணுமே. நான் ஃபோன் எடுப்பானான்னு தெரியல. சரி நீ ஃபஸ்ட்டு வா, அம்மா வீட்டுக்கு போகலாம். ம். இப்போ அப்படியே அம்மா வீட்டிலலாம் காட்டுறாங்க. நிறைய சாப்பிடணும், உடம்பு நல்லா பார்த்துக்கணும். சரியா? ம். சரிம்மா. நான் இப்போதைக்கு வீட்டுக்கு கிளம்புறேன். அங்கே போட்டதெல்லாம் போட்டபடியே இருக்கு. நான் போய் பார்க்கணும். ம். சரி பார்த்து போப்பா. ம். ஏய், நீ ஸ்கூட்டியில் கொண்டு போய் உங்கள் அண்ணனை விட்டுட்டு. இல்லை இல்லை, தேவங்க நான் நானே கொண்டு போய் விடுறேன். இல்லை ஜெசி, பரவாயில்ல ரதம், இவ்வளோ நைட் டைம், நீ போ, நான் பார்த்துக்கிறேன். ம். இப்போது ஜெஸ்ஸியும் கொண்டு வந்து தயாங்க அப்படியே விட்டுட்டு தான் போகிறா. ஆனால் பார்த்துருந்துக்கோங்க, எதுனாலும் கால் பண்ணுங்க, உடனே பைக் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஆ சரிம்மா, ரொம்ப தேங்க்ஸ். ம். பாய்ண்ணா, பார்த்துக்கோங்க. எனிவேஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆ தேங்க்யூ. நீயும் பார்த்து போ. ஆ அப்படியே 2 வாரம் 3 வாரம் சொல்லி 1 மாதம் ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் ஜங்குக்கிட்டேருந்து ஒரு கால் வரல. அப்படி என்ன பெரிய வேலை? ஆ ஒரு முக்கியமான விஷயத்த கூட சொல்ல ஃபோன் அடித்தா ஃபோன் எடுக்க மாட்றான். அப்படி என்ன முக்கியமான வேலை? ஆ கால் வருது. ஹலோ ஹலோ ஜங்குக்கா. ஹலோ ஹலோ, பேசுகிறது கேட்குதாடா? ஆ நீ எப்படி இவ்வளோ பொந்துக்குள்ளே இருந்துட்டு பேசுகிற மாதிரி பேசுகிற? அது ஒன்றும் இல்லை. சரி எப்படி இருக்கா? எனக்கு என்ன, நீ இல்லாமல் ரொம்ப நல்லா இல்லை. ஏய் அப்படிலாம் பேசாத பொண்ணுட்டே, கொஞ்சம் ஒர்க்கு. என்னாச்சு, இருமுறை, உடம்பு சரியில்லையா? இல்லைடா, இல்லை இல்லை. நீ சாப்பிட்டியா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நீ 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 அப்பா ஆயிட்டடா. ஜங்கு ஜங்குக், என்னாச்சு, கால் கட் ஆயிடுச்சு அதுக்குள்ள? ஏன் ஃபோனை பிடுங்கணும் யுஞ்சன்? ஐயோ அங்கே பாருங்க, ரூம் பக்கம் அந்த சூப்பர்வைசர் நடந்து வந்துட்டு இருக்காரு. நம்ம மட்டும் ஃபோன் யூஸ் பண்ணி பேசுகிறோம்னு தெரிஞ்சுது, அவ்வளோதான், செத்துட்டோம். என்ன சொல்கிற நீ? எனக்கு ஒன்றும் புரியல. அவன் ஏதோ சொல்ல வந்தான், அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அப்பாவா? ஒருவேளை நீங்கள் அப்பா ஆயிட்டீங்கன்னு சொல்லியிருப்பாரு. என்ன அப்பா? அப்பா தயம், என்னால் இந்த சந்தோஷமான நேரத்தில் கூட இருக்க முடியாமல் போயிடுச்சுடா. என்னை மன்னிச்சிரு. ஆனால் நான் இன்ன வரைக்கும் என்ன வேலை பார்க்குறேன்னு உங்ககிட்ட சொல்ல முடியல. சொன்னால் நீ தாங்கிக்கவும் மாட்டேன். சரி ஃபீல் பண்ணாதீங்க ஜங்குக்கு, ஒன்றும் இல்லை. சரி இப்போதைக்கு வேணாம், நாளைக்கு பேசிக்கலாமே. ஆனால் அவன்கிட்ட ஒரு வார்த்தை நாளைக்கு பேசிக்கலாம் ஜங்கு, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. சரி யுஞ்சன், ஒன்றும் இல்லை, இதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க என்ன. ஆ சரியா? நாளைக்கு நான் கண்டிப்பாக உங்களுக்கு கால் பண்ணி தரேன். ஆ ஓகே. அப்படியே தான் 2-3 மந்த்ஸ் ஆகுது. மந்த்துக்கு ஒரு தடவை 2 தடவை மட்டும்தான் கால் பண்ண முடியுது ஜேகேயால். அதுவும் ரொம்ப நேரம்லாம் அவனால் பேச முடியல. ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் பேசுகிறான். இங்கே பாரு தயம், கொஞ்சம் புரிஞ்சுக்கோடா. ஒர்க் ரொம்ப ஹெக்டிக்காக இருக்குது, அதனால தான் என்னால் பேச முடியல. 5 மந்த்ஸ் ஆச்சு ஜங்கு உங்ககிட்ட சரியா பேசி. என்ன தாண்டா அப்படி வேலை பார்க்குறேன், பாவை திறந்து சொல்லவும் மாட்டேற. பேசிகிட்டு இருக்கும் போதே ஃபோனை கட் பண்ணிட்டு போகிறேன். என்னை பிடிக்கிறையா ஜங்கு? ஏய் உன்னிட்ட என்ன பேசுகிற நீ? அதை மட்டும் வாயிலேருந்து வரக்கூடாது. இன்னைக்கு அதை சொல்லிக்கிறேன் அவனை. பின்ன என்னடா, உன்கிட்ட பேசி 5 மாதம் ஆச்சுன்னு சொல்கிறேன், பாப்பா பார்க்க கூட வரமாட்டியா? எனக்கு புரியுதுடா, ஆனால் இங்கே அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டாங்க. உனக்கே தெரியும்ல, நான் சொன்னேன்ல. அதுக்குன்னு ஹலோ ஹலோ ஜங்கு, அதுக்குள்ளேயுமா? யுஞ்சன் என்னது? அங்கே பாரு, சூப்பர்வைசர் வர. ஃபோன் ஒலி. என்ன 2 பேரும் என்ன குசு குசுன்னு பண்ணிகிட்டு இருக்கீங்க? அண்ணே அது ஒன்றும் இல்லைண்ணே, யுஞ்சன் காலில் கீரல் விழுந்துருச்சு, அதான் தையல் போட்டுட்டு இருந்தேன். அதெல்லாம் அவன் பார்த்துப்பான், மூடிட்டு 2 பேர் படுக்கிற வேலையை பாருங்க. ஆ சரிண்ணே. ஓ தப்பு ஜங்குக், என்னை மன்னிச்சிரு ஜங்குக், எனக்கு புரியுது. ஆனால் நீ உன் பாப்பா கூடயும் பொண்டாட்டி கூட பேச முடியாமல். நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும் யுஞ்சன். 5 வருஷம் ஆச்சுன்னு சொன்னேன். உன் புருஷன் கூட பேசி, புருஷன் நம்பர் கொடு, நான் போட்டு தரேன்.
வேண்டாம் வேண்டாம். அவர் அவர் அவர்கிட்ட பேசினா வேண்டாம், நான் அழுதுருவேன். அதெல்லாம் இல்லை, கொடு, உன் கை கொடு. என்னது அது? அது அது அவரோட ஃபோன் நம்பரை கையில் டேட்டு குத்திட்டு. என்னது சொன்னது? ஃபோன் பண்ணி பேசாம இங்கே வந்து 5 மாதம் ஆச்சு. ஒரு தடவை கூட நீ அவர்கிட்ட பேசி பார்த்ததே இல்லை. இப்போ நான் ஃபோன் போடுறேன், நீ பேசுகிற. ஐயோ வேணாம், இதுக்கு மேலே ஃபோன் பேசணும்னா பேசுறது வெளியில் கேட்கும். எப்படி? எல்லாரும் லைட் ஆஃப் பண்ணிட்டு படுத்துருவாங்க. அந்த அந்த அமைதியில் நம்ம பேசுறது கேட்கும். இன்னும் 11 மணி ஆக 10 நிமிஷம் இருக்கிறதுக்குள்ளே தாராளமாக நீ பேசலாம். என்ன சொல்கிற ஜங்குக்? வேண்டாம். சொன்ன கேளு யுஞ்சன். ஹலோ ஹலோ, யார் பேசுகிறது? ஹலோ, நான் ஜங்குக் பேசுகிறேன். நீங்கள் யுஞ்சனோட ஹஸ்பண்ட் தானே? ஆமாம் ஆமாம், நான் அவன் 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 நம்பர் எப்படி உங்களுக்கு கிடச்சிது? ஐ மீன், என் நம்பர் எப்படி உங்களுக்கு கிடச்சிது? அவன் கூட இருக்கானா? கிட்ட இருக்கானா? பேசுங்க. ஹலோ 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 யுஞ்சன், என்னடா இங்கே பேசி 5-6 வருஷத்துக்கிட்ட ஆச்சு. அங்கே போய் அப்படி என்னதான்டா வேலை பார்க்குற? நீ வேலை பார்த்து கிழிச்ச சொல்லு. நீ இல்லாமல் இங்கே நான் எப்படி இருக்கேன் தெரியுமா? மட்டும் வாங்க, நான் புரிஞ்சுக்கோ ஹோபி ப்ளீஸ். வேண்டாம், உங்ககிட்ட சொன்னா நீ தாங்க மாட்டேன். நான் சொல்கிறேன். ஜமுக் வேணாம், ஜமுக் வேணாம். ஜமுக் எல்லாத்தையும் சொல்லிடுறான். என்ன சொல்கிற நீ? நான் உடனே வந்து கூப்பிட்டுக்கிறேன். நீ நினைக்கிற மாதிரி இங்கே வந்து சீக்கிரமாக கூப்பிட முடியாது. உனக்கு ஊர் பேரே தெரியாமல் எப்படிடா வந்து கூப்பிடுவேன்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் தேடி வந்து உனக்கு கண்டுபிடிப்பேன். ஃபோனவே பார்த்துக்கோ. ஆனால் ஹோபி என்ன பேசுகிறான் கிறுக்கு மாதிரி? எப்படி இங்கே வர முடியும்? அதெல்லாம் பார்த்துக்கலாம், நீ படி பேசாமல். இப்போ நீ இங்கே ஃபேக்ட்ரியில் தான் காட்டுறாங்க. அண்ணே, எனக்கு 8 மாதம் கான்ட்ராக்ட் போட்டிருந்தாங்க, அது முடிஞ்சிருச்சு. நான் அப்படியே கிளம்புறேன். என்னப்பா தம்பி, முதல்ல அண்ணன் சொன்னது காலில் வாங்கலையா? 8 மாதம்னா 8 மாதம் கான்ட்ராக்ட் இல்லை. நாங்கள் வச்சு இங்கே புளிகிற வரைக்கும் நீ வேலை பார்த்துட்டே இருக்கணும். அண்ணே என்ன சொல்கிறீங்க? அதெல்லாம் இல்லை, என்னோடய கான்ட்ராக்ட் வேலை முடிஞ்சிருச்சு, அதனால நான் அப்படியே கிளம்புறேன். ஹலோ மிஸ்டர் ஜான் ஜங்கு அங்கிள், இங்கே 8 months கான்ட்ராக்ட் ஓவர் ஆயிடுச்சா? ஆமாம் அங்கிள், அதனால நான் கிளம்புறேன். ஓ அப்படியா, சரி நீ பார்த்து கிளம்பு. நான் உனக்கு கேப் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். சார் என்ன சார் நீர் பார்த்து போ. தயவு வேறு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஆமாம் சார், நான் போய் பார்த்துக்கிறேன். பட் எனிவேஸ் தேங்க்யூ ஸோ மச் அங்கிள், நான் போயிட்டு வரேன். பார்த்து போயிட்டு வாப்பா, பார்த்து போயிட்டு வா. அப்படியே ஜங்குக்கும் வெளியில் தான் போகிறான். இப்போ அவனுக்கு ஒரு கேப் வருது, அதில் ஏறிடுறான். ஜங்குக் தான் கால் பண்ணுறான் தயாங்க்கு. ஃபோன் ஃபோன். ஹலோ ஹலோ ஜங்குக்கா ஜங்குக்கா. ஏ பொண்ணாட்டி, ஒன்றும் இல்லை, என் வேலை முடிஞ்சு கேபே வந்துட்டுருக்கேன். ஏன்னா ஒன்றும் இல்லை, நான் வந்துடுவேன். நிஜமாவா? நிஜமாவா? சொல்லு, நிஜமாவா? ஆமாம் நிஜமாவே தான். யார் சொன்னாப்பா உனக்கு வேலை முடிஞ்சிச்சுன்னு? இது ஒன்றும் கேபு கிடையாது. என்ன எங்கே போகிறீங்க? அண்ணே அண்ணே பேசுண்ண, சங்கருத்துருவேன். உங்களை அப்புறம் கூப்பிடுறேன். ஜங்கோ ஜங்கோ, என்னாச்சு? ஏன் குரல் ஒரு மாதிரி இருக்கு? என்னாச்சு? யாரோ பேசுகிறாங்க அப்போ? இல்லை என்னாச்சுன்னு சொல்லு. நான் அப்புறம் கூப்பிட்றேன் தயவு போய். என்னாச்சு? இப்போது தயவு ஃபோனுக்கு தான் ஒரு வாட்ஸ்அப்லேருந்து மெசேஜ் வருது. என்ன ஏதோ லைவ் லொக்கேஷன் வச்சுருக்காங்க. இல்லை என்னது? ஹாய் தயம், உங்கள் அப்பா நான் தான். உங்கள் அப்பா நானே தான் உன் புருஷனுக்கு ஒர்க் போட்டு கொடுத்தேன். ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணேன், சச் அ ஹார்ட் ஒர்க்கர். ஆனால் என் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு அவனை அனுப்பிச்சி விட்டேன். ஆனால் உயிரோட எப்படி விட முடியும்? நீ பண்ண பாவத்துக்கு அவன் பொண்ணுமா தான் உன் வீட்டுக்கு வருவான். ஸோ முடிஞ்சால் காப்பாற்றிக்கோ உன் புருஷனை.
என்ன 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 பேசுறீங்க? என்ன என்ன நடக்குது? லைவ் லொகேஷன். அண்ணா அண்ணா எங்கடா போற? அண்ணா அண்ணா வயித்துல பாப்பாவோட எங்க இவ்வளவு வேகமா போற? ஏய் சூட்கேஸ் என்ன என்ன பண்ணிட்டு இருக்க நீனு? என்ன விடுங்க, நான் போகணும். அம்மா நான் போகணும். ஏய் என்னப்பா? ஏய் தயம்பா ஆண்டி நான் போகணும். எங்க போற? என்ன நடக்குது? என்ன ஒன்றும் புரியல. நீ உட்காரு. நான் போகணும். என் தங்கக்க பார்க்கணும். என்ன விடுங்க, என்ன விடுங்க அப்படின்னு எல்லாரையும் தட்டி விட்டுட்டு தயமா வந்து வேகமாக கேப் பிடிச்சி கிளம்புறான். இப்போ இருக்க கடைசி ஃப்ளைட்ல ஏறி வேகமா அங்கதான் கிளம்புறான். என்னாச்சு புருஷனுக்கு? என்னாச்சு தெரியலையே. அம்மா வலிக்குது. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு தான் காமிக்கிறாங்க. இப்போ தயாங் அங்கேயே லேண்ட் ஆயிடுறான். அவன் அந்த லைவ் லொக்கேஷனை அப்படியே ஃபாலோ பண்ணி தான் கேப்ல போயிட்டு இருக்கான். என்னாச்சு? சங்குங்க சங்கு சங்கு யாரை பார்க்கணும்? சங்கு சங்குக்க பார்க்கணும். சங்குக்கா ஜங்கு ஜான் ஜங்குக்கா அவரே தான் அவரே தான். அவன் எப்பவே இந்த இடத்த அப்படி கிளம்பிட்டானேப்பா. என்ன சொல்றீங்க? அப்போ எங்க போனாரு? கால் வருது. ஹலோ ஹலோ சாரி, கொஞ்சம் இன்னொரு லொக்கேஷன் வச்சிருக்கேன், அதை பாரு. என்ன என்ன வேகமா கேப் பிடிச்சி இப்போ அந்த லொக்கேஷனுக்கு தான் மாறி போறான். பார்த்தா அது ஒரு மார்ச்சரி முன்னாடி அந்த கேப் போய் நிக்குது. சரியா? என்னாச்சு என்னாச்சு? ஜங்குக்கு ஒன்றும் இல்லை, ஜங்குக்கு ஒன்றும் இல்லை, ஜங்குக்கு ஒன்றும் இல்லை. எங்க ஜான் ஜங்குக்? ஜான் ஜங்குக்கா தெரியலையேப்பா. இப்போதான் ஒரு பாடியை கூப்பிட்டு போனாங்க. என்ன பாடி? பாடியா? பாடி எங்க? எந்த பக்கம்? அதோ அந்த பக்கம். யாரை தேடிட்டு போறான் அந்த பையன்? உள்ள தச்சியா வேற இருக்கான். என்னமோ போ. அந்த ஆனா ஆனா அந்த பாடியை கொஞ்சம் காட்டுங்களேன். இல்லைப்பா அப்படிலாம் காட்டக்கூடாது. இல்லை என் புருஷன் என் புருஷன். என்ன? அந்த பாடியை காட்டுங்க ப்ளீஸ். அப்போது அந்த ஸ்க்ரீன் மாதிரி இருக்கும், அதை திறந்து பார்க்குறான். அது ஜங்குக்கு இல்லை, அது ஜங்குக்கு இல்லை, அது என் புருஷன் இல்லை. வெல்கம் தேவம். வாங்க 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 வாங்க. உங்களை வெல்கம் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் தெரியுமா? ரோகி நீ அப்பனாடா? எங்கே என் புருஷன் ஒழிச்சு வச்சிருக்கேன் மட்டும் சொல்லு, நான் கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கேன். ஒழிச்சு வச்சிருக்காங்களா? அவன் செத்து போய் 2 மணி நேரம் ஆகுது. போயிட்டாரா? ஏய் விளையாடாதீங்க பா, விளையாடாதீங்கப்பா. என்ன என்ன என்கிட்ட விளையாடுறீங்களா? ஏன் சொல்லப்பா, அப்போ போய் சொல்லுவானா? உண்மையில தான். தோ அங்கே ஐஸ் ரேட் வச்சிருக்கான், போய் பார்க்குறியா? அண்ணன் அந்த ஐஸ் ரேட் தோறாங்க. ஏன்பா தோறங்க ஒரு நிமிஷம். அப்போ அந்த அண்ணன் அந்த ஐஸ் ரேட் அப்படி திறக்கிறாங்க. உள்ள ஜங்குக்கோட பாடி அப்படியே இருக்கு. இது ஜங்குக்கு இல்லை. எல்லாரும் என்கிட்ட விளையாடுறீங்க தானே? இது ஜங்குக்கு இல்லை, இது ஜங்குக்கு இல்லை. உன் புருஷனை மாதிரி என்ன 10,000 பேரா இருப்பாங்க. அது உன் புருஷன் தான். நல்லா பாரு, கையில டாட்டூ பியர்சிங். எப்படி அநியாயமா? ஜங்கு ஜங்குக் என்ன நிமிந்து பாரு. ஜங்குக் இங்கே பாருடா. பாப்பா பாப்பா ஒன்று வந்திருக்கோண்டா. ஜங்குக் என்ன பாருடா. நான் போட்டு கேட்டேனா இனி உள்ள போய் வேலை பார்த்து சம்பாரிச்சு கொடுன்னு அநியாயமா அப்படி என்னை விட்டு போயிட்டேடா. இப்போ சந்தோஷம் அவங்க எல்லாத்துக்கும். அவன் கடைசியாக என்கிட்ட ஃபோன் பேசினப்ப என்ன தெரியுமா சொன்னா? உங்களை பற்றி தான் கேட்டான். உங்களை அப்பான்னு சொல்லிக்கவே அருங்கத.
ஒரு பாருங்க, மாமா தான் ஒர்க் போட்டு கொடுத்தாரு. அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் இங்கே ரொம்ப நிம்மதியாக வேலை பார்க்குறேன் அப்படின்னு என்னை பற்றி தான் என் பேசினாரு. என்னை பற்றி கூட கேட்கல. என்னடா என் புருஷனை கொன்னுட்டேன், அநியாயமாக செத்து கிடக்குறான் காரணமே இல்லாம. எதுக்கு கொன்னு சொல்லியா? எதுக்கு கொன்னு சொன்ன? அது என் பையன் கௌரவத்தோட மூடு. என்ன கௌரவம் எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தேன் தெரியுமா? கல்யாணம் ஆன 1 வருஷத்துல இப்படி புருஷனை கொண்டு வச்சிருக்கல நீ. இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். நீ பதில் சொல்லி ஆகணும். ஜங்குக்கா எந்திரிடா. ஒருச்சா மாமா எந்திரிடா. வந்திருக்கேன். என்ன பாருங்க, நிமிந்து பாருடா. பாருடா. அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன். ஆமா தயம், உங்களுக்கு ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன். அவங்களெல்லாம் சீக்கிரம் கூட்டிகிட்டு போங்க. நீங்கள் யாரு? நான் செங்கு கூட ஃப்ரெண்டு. இங்கே தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். என்ன சொல்கிறீங்க? வலிக்குது. ஆமாம், இது நீங்கள் நினைக்கிற மாதிரி வேலை இல்லை. ஜங்குக்கு இவ்வளோ சீக்கிரம் விடும்போதே நினச்சேன் ஏதோ நடக்க போகுதுன்னு. அதே மாதிரி ஜங்குக்கு கொண்டுட்டாங்க. என்ன சொல்கிறீங்க? அம்மா, ஐயோ, ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க. அப்படியே கட் பண்ணி இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. அம்மா முடியல டாக்டர், முடியல. புஷ் பண்ணுங்க ப்ளீஸ் ஜெயம். முடியல டாக்டர், என்னால முடியல டாக்டர். அம்மா. அச்சோ, பேபி எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. இட்ஸ் அ பேபி கேர்ள். இந்தாங்கம்மா உங்கள் பையனோட பொண்ணு. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். என்னை மன்னிச்சிருமா, இதை பார்க்குறதுக்கு உங்கள் அப்பா இல்லை. என்னை மன்னிச்சிரு. அப்படியே ஒரு 2 to 3 இயர்ஸ் ஸ்கிப் ஆகுது. இப்போது தயாங் தான் அவன் ரூமில் பேபிக்கு பால் கொடுத்து முடிச்சுட்டு அவனோட டேபிளில் வந்து உட்காடுறான். லைட் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேப்பர் எடுக்கிறான். அதில் வரைய ஆரம்பிக்கிறான். இது ஜங்குக், இது நான், இது பாப்பா. பாப்பா அழகாக இருக்குல்ல? வருது. அப்படியே தயம் அவங்க வரைஞ்சபடியே படுத்துறான் அந்த டேபிளில். தயம் ஒன்றும் இல்லை, என்ன உன் கூடவே தான் இருக்கேன். ஒன்றும் இல்லை, உன் கூடவே தான் இருக்கேன். நீ நினைக்கலாம் உன்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டேன். எப்போவுமே உன் மனசுக்குள்ளே தான் இருக்கேன். நீ நினச்சா உன் கண் முன்னாடி வந்து நிற்பேன், சரியா? ஐயோ, குழந்தை அழுகுறாளே. தயம் எந்திரிடா, எந்திரிச்சு பால் கொடு. உன்னாட்டி எந்திரிடா. அப்போ டக்குன்னு சடனாக பயங்கரமாக காற்றடிக்குது ஜன்னல் மூலமாக. தயாங் டக்குன்னு எந்திரிக்கிறான். ஜங்குக் இங்கே தான் எங்கேயோ இருக்கான். ஐயோ, பாப்பா அழுகுறாளே. பாப்பா ஒன்றும் இல்லை. தாலேலோ ஓ தாலேலோ தாலே